கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் அலுவலகம் திறப்பு விழா ஆலோசனை கூட்டம். இங்கே பொது சேவை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் 3 நிமிடம் பேசுவார்கள். கூட்டுக்குழு ட்ரெஸராக இருக்கிறேன். நாங்கள் அந்த அமைப்பை ஆரம்பித்து இன்றைக்கி 23 வருஷம் ஆச்சு. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகத்தான் இந்த குப்பை கடை இங்கே மாற்றுறாங்க. 2001 நாங்கள் அப்போ ஒரு குழு அமைப்பை ஏற்படுத்தி குடிச்சல் மாதம் ஏற்படுத்தி போராட்டம் ஆரம்பித்தோம். ஒரு 10 டன் வரும்போது ஒரு 1000 பேர் சேர்ந்துருந்தாங்க எங்கள் போராட்டத்துக்கு. டன்னேஜ் அதிகமாக கூட்டம் கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி 700 டன் வருது. அங்கேயே 20,000 மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. சுற்றி 1,00,000 மக்களே இருப்பாங்க. வீட்டை திறந்து வெளியே வர முடியாது. நரக வேதனை அனுபவிச்சுருக்கிறோம். ஆனால் மக்கள் யாரும் வெளியே வர்றதில்லை. இது அரசாங்கத்துக்கு முதல் சாதகம். மக்கள் வெளியே வந்து என்றைக்கு போராடுறோமோ அனைத்து அரசாங்கத்தோட கவனம் கொண்டு வர முடியும். நாங்கள் எவ்வளவோ போராட்டம் நடந்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம். இதெல்லாம் முடியாமல் தான் 2-3 டைம் கைதாகி உள்ளே போயிருக்கிறோம். இதெல்லாம் முடியாமல் தான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். அங்கே கேஸ் வந்து பசுமை தீர்ப்பாயத்துக்கு அனுப்பிச்சாங்க. பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து 2 டைம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. மீனாட்சி சுந்தரம் ஜட்ஜ் அவரே நேரடியாக பார்வையிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க ஏரியா. மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இது அங்கங்கே வந்து அந்தந்த வார்டில் வச்சு இன்ஸ்டாட்டை வச்சு நீங்கள் இது பண்ணி அழிச்சிருங்க சொன்னாங்க. எந்த கலெக்டர் கேட்கல, எந்த அதிகாரி கேட்கல, எந்த எம்எல்ஏயும் கேட்கல, எந்த மந்திரி கேட்கல. ஒரு அரசாங்கம் நினச்சால் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு கவுன்சில் கூட பவர் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 1,00,000 மக்களுக்காக ஏதோ பண்ணோன்னு ஒரு நிமிஷம் நினச்சாங்கன்னா இது 1 மணி நேரத்து வேலை. ஆனால் அதிகாரி முதல் அக்யூஸ்ட் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா இந்த திட்டம் இங்கே இந்த குப்பைக்கடை இங்கே இருக்க மட்டும் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க. இது எங்கேயும் கொண்டு போக முடியாது. எங்கள் போராட்டத்தினால இந்த குப்பைக்கடைங்க பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக அவேர்னஸ். நீங்கள் ஒரு குப்பைக்கு எங்கே கொண்டு போயினாலும் அந்த ஊருக்கார எதிர்ப்பு தெரிவிப்பான். அந்த அளவுக்கு இந்த போராட்டம் ரொம்ப விடலூர்னால அது குப்பை கிடங்கு, அது ஆகாவளி ஒரு மோசமான ஏரியா, போத்தனூரா மனுஷ வாழ மட்டும் எனக்கு உத்தரவு ஊற்றிட்டாங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு போங்க, மெட்ராஸ் மால் கொண்டு போங்க, எல்லா பக்கம் நம்ம பிரச்சனை டெல்லியில் தெரியும். நம்ம பிரச்சனை அங்கே மந்திரியெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் மக்களுடைய அவேர்னஸ் வரணும். எல்லாம் 10 பேர் உண்ணாவிரதம் அறிவித்தா 10 பேர் தான் உட்காருவோம். 1000 பேர் ரோட்டில் போவான். இவனுக்கு வேறு வேலைன்னு சொல்லி போட்டு போவான். நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அதையும் மாரி நாங்கள் சளைக்கல 23 வருஷம் போராடுறோம். கோர்ட்டில் கேஸ் போட்டால் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு இது என்ன சொல்ல வரேன்னா, சரி இதெல்லாம் போகட்டு பஸ் ஸ்டாண்டு ஒரு 730 ஏக்கர் மொத்தம், 1 ஏக்கர் 2 கிடையாது. இந்தியாவிலே பெரிய குப்பை கிடங்கு யார்டு இதுதான். பேப்பரில் வர நியூஸ் ஒரு பார்ட்டு நடக்கிறத போடுவோம். லைவில் இருந்துட்டுருக்காங்க சுற்றி எல்லாம் பச்சை போட்டு வீட்டை கட்டிட்டு 10 பள்ளிக்கூடம் இருக்குது. 20,000 குழந்தை படிக்கிறாங்க. தண்ணி எல்லாம் மஞ்சள் கலராக கருப்பு கலராக மாறிடுச்சு. இதெல்லாம் அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணால் ஒரு 100 கோடி திட்டம் உள்ளவர் அதிகாரி அப்படியே பில்லை போட்டு எடுத்துக்குவாங்க. போன டைம் படித்து ஸ்டிஃபனுக்கு 27 லட்சம் கொடுத்துருக்காங்க. போன டைம் ஃபயர் ஆகி இதெல்லாம் நிறைய பேர் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. 3 நாள் 1 வாரம் டிஃபன் செலவு 27 லட்சம். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தவிர மக்களுக்காக தொலைநோக்கு பார்வையில் எந்த அதிகாரியும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. நானும் ஒரு கட்சி சார்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் யாருக்கும் இல்லை. நாங்கள் போராட்டம் பண்ணி இதுக்காக சொல்லி போன ஆட்சி இருக்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சேங்ஷன் பண்ணாங்க. முதல் 120 கோடி சேங்ஷன் பண்ணாங்க. 2வது மாடி ஒரு 80 கோடி 240 கோடி மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டோடு சேர்த்து 240 கோடி சேங்ஷன் பண்ணாங்க. ஒரு 60 கோடி ரூபா செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்டு தளம் போட்டாங்க, பில்டிங் கட்டினாங்க, எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். பஸ் ஸ்டாண்டு வந்துடும், இந்த குப்பை கடை கொஞ்சம் மாற்றமாயிரு, நல்லா இருப்போம்னு நினச்சோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. பஸ் ஸ்டாண்டு உடனே ட்ராப் பண்ணாங்க, நீலாம்பூருக்கு கொண்டு வரனாங்க. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம், குறிச்சி குனியமுத்தூர் யூஜிடி அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் இந்த பாதாள சாக்கடை திட்டம் அங்கேயே தான் வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நானும் மோகன் தான் என்னவோ சொல்லி பேப்பரில் போடுவான். கருத்து கூட்டம்னு பேப்பரில் அரசாங்கம் அறிவிக்கு 10 பேரும் கூட இப்போ அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க மக்கள். நானும் மோகன் தான் அங்கே அப்ஜெக்ஷன் பண்ணுவான். உடனே அதிகாரி எதிர்ப்பு இல்லைன்னு எழுதி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இன்றைக்கு அதுக்கு ஃபைட் பண்ணுறான். இப்போ என்னாச்சுன்னா அந்தந்த ஏரியா ரிசர்வ் சைட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பார்க்லேயுமே. அங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு அது சரியாக சக் பண்ணாமல் அங்கேருந்து ஓவர்ஃபுல் ஆகி ஸ்மெல்லாகி இப்போ போத்தனூருக்கு போய் ஒரு 10 பேர் நடந்து போக முடியுமான்னு பாருங்கள். செத்து போன அந்த மாதிரி வாழ்க்கை.
எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அதிகாரி தெரியும். சரி இதெல்லாம் நிற்கட்டும், கோழிக்கழிவு பூரா கொண்டு வந்து இங்கே தான் பர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். பகலில் பண்ணுறதில்ல, நைட்டில் வந்து எரிக்கிறாங்க. சரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு இங்கே வேண்டாம் நானும் மோனும் பயங்கரம் ஃபைட் பண்ணி ட்ராப் பண்ணோம். முந்தானத்து இந்த கமிஷன் வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டு. அப்போது வெள்ளலூர் தெற்கு பகுதினா எல்லாமே குப்பைக்கடம் கூட சேர்ந்து எல்லாமே வேஸ்டேஜ் வில்லேஜாக பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன ஒரே காரணம், நம்ம ஒற்றுமையாக இருக்குல்ல. இந்த வளர்ச்சி கூட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், பட் இதெல்லாம் பத்தாதுங்க. எத்தனை லட்சம் மக்கள் இருக்குது, எத்தனை பேர் வந்துருக்குறான். இந்த குரூப்பில் மட்டும் 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஏரியா பகுதி மக்கள் தான் இருக்காங்க. எனக்கு என்ன உனக்கு என்ன. அப்போ மதன் செந்தில் சார் மாதிரி இங்கே 1000 நல்லா கேட்டுங்க, 1000 கம்பெனி இருக்குங்க. நான் வடக்கு வாழ்கிற தெற்கு தேருதுன்னா இங்கே மதன் செந்தில் சார் மட்டும்தான் இருக்கார். இவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது. நான் ஃபஸ்ட் மினிட்லேயே சொன்னேன், நான் இது பத்தாதுன்னா எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எல்லா ஓனர் மெம்பர்ஷிப் சேர்த்துங்க. தெற்கு வளர்ச்சின்னா குறிச்சி குனியம்புத்து குறிச்சி இது மட்டும் கிடையாது, ஈசான் மட்டும் கிடையாது, பொள்ளாச்சி மட்டும் இருக்குது. அவங்க எப்படி 500 மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு திட்டம் வருதுன்னா ஃபஸ்ட்டு நேரத்துக்கு கொண்டு வர்றாங்க. வனிதா மோகனாகட்டும் ராக் அமைப்பாகட்டு அடுத்த 2 நாள் அவங்க பார்த்தாராங்க. மினிஸ்ட்ரியில் எந்த டைம் கூப்பிட்டாலும் மந்திரிக அவங்க மீட்டிங் வர்றாங்க, அதிகாரி வர்றாங்க, கலெக்டர் வர்றாரு, கவர்னரையும் கூட போயிட்டு வராங்க. இதே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இந்த 50 பேர் உட்கார்ந்தாலும் தீர போகிறதில்ல, பேச்சுக்கலாம், டீ சாப்பிட்டுக்கலாம். சத்தியம் அது நடக்காது. 100 1000 முதலாக இருக்காங்க இங்கே. அத்தனை பேர்த்தையும் சந்திக்கணும். எல்லோரும் போய் நீங்கள் உறுப்பினராங்க, நீங்கள் தலைமை ஏற்றுவாங்கன்னு. நம்மளுக்கு பதவி முக்கியம் இல்லை, தீர்வு தான் முக்கியம். நான் முதலுக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்க. இத்தனை பேரும் போய் கற்பூர நாயக்கர் பார்க்கலாம். காலேஜ் எத்தனை காலேஜ் இருக்குது, எல்லா காலேஜையும் மெம்பர்ஷிப் பண்ணலாம். எத்தனை கம்பெனி இருக்குது, எம்என்சி கம்பெனி நிறைய இருக்குது. எல்லாம் லோக்கல் இருக்கிறவங்க தானே. எல்லாத்தையும் மெம்பர் பண்ணால் தெற்கு வளர்ச்சி கொண்டு அதை விட பெருசாக உருவாக்குறாங்க. சும்மா வடக்கு வாழ்கிறதுக்கு யார் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு 1000 முதல்ல இருக்குது. 1000 முதல்ல மெம்பர்ஷிப் ஃபஸ்ட்டு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன், எல்லாத்தையும் மெம்பர்ஷிப் கொண்டு வரலண்ணா, எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம், எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம். வர்றவங்க வரட்டு. ஒரு 50 வர மாட்டாங்களா? நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஒரு கலெக்டர் பாரா, ஒரு காலேஜுக்கார வேணால் தனி மரியாதை கொடுப்பான். நம்ம போங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இது ப்ராக்ட் எல்லாம் நடக்கிறது, எல்லா ஊரும் நடக்கிறதா. இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? நம்ம பேசலாம். ரயில் வருது, டெய்லி அண்ணன் மெசேஜ் போடுறாரு, ரயில் புதுசாக கொண்டு வர்றாங்க, நாங்கள் போராடுறோம், பஸ் ஸ்டாண்டு வரணுங்கிறோம், அது வராது. இப்போ போதவருக்கு வந்து லாரி பேட்டை மீன் கடை வருதுங்க. நாங்கள் இப்போ கேஸ் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இதுக்கு நமக்கு மெயின் சப்போர்ட்டு எல்லா தொழிலாளிக்கும் நம்ம ஒரு முதலாளி சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா இப்படியே மீட்டிங் போட்டு நம்மளுக்குள்ளே தான் பேசிக்க முடியும். பண்ண குளத்துக்காக பாட்டு வர்றாரு, ஃபோன் பண்ணால் வர்றாங்கன்னா அந்த குளங்கிறது ஒரு முக்கியம். தண்ணி உடஞ்சிடலாம், மதம் உடஞ்சிடலாம், அதிகாரி வருவான். இப்போ கூட 10 பேர் செத்து போயிட்டான் வந்தேன், ஃபோன் பண்ணுங்கள், எவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். இதுதான் நிலைமை. குளம் பாதுகாப்பு அது தேவை, மனிதனுக்கு தேவையானது. வாய்க்கால் உடஞ்சிரு, வரப்பு உடஞ்சிரு, மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்துரு, அதுக்காக ஒடியாராங்க. பொது பிரச்சனை, ஒரு ட்ரைனேஜ் அடைச்சி கவுன்சில் வரானா, வார்டு சீப்பர் வரானா, வரமாட்டான், குப்பையில் அவனை வரானா பாருங்கள், அங்கே தேங்கி கிடக்குது. ஏன் முடியாது? ஏன் க்ளீன் பண்ண முடியாதா? எல்லாம் முடியும். இதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு பெரிய முதலாளிகள்லாம் அவங்க கூட கை வைக்கணும். அது மட்டும் வந்தால் தான் இதுக்கு தீர்வு. ஏன்னா 23 வருஷத்து போராட்டத்தில் எங்களுக்கு முழு ஆதரவு வனிதா மோகன் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த வனிதா மோகன், 2வது அவங்க ஃபாதர் வரதராஜ நாயக்கர் எல்ஜி சேர்மன், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப ஊக்குவித்து எங்கள் சப்போர்ட்டெல்லாம் பண்ணார். நிதி உதவியெல்லாம் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். அவர் இறந்தார், அப்படியே கேப் விட்டு போச்சு. ராக் கம்பெனி நாங்கள் மெம்பராக இருந்தோம். ஏன்னா அது வடக்கு பகுதியாக இருந்தால் கூட தெற்கு பகுதியில் போராடுறாங்கன்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இது என்னை மோகனை கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் கலந்துக்குவோம். ஆனால் இந்த மீட்டிங்க்கு அடுத்த மீட்டிங்காக வனிதா மோகனை கூப்பிடலாம், ராக்கு சேர்மேனை கூப்பிடலாம். நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் இல்லையே, அது கோயம்புத்தூர் தான் இருக்கிறோம். எல்லா அமைப்பு இப்போ நம்ம கண்டிப்பாக கூப்பிட்ட வர வனிதா மோகன் வருவாங்க. அவங்க சப்போர்ட் நமக்கு வேணும். நம்ம அவங்க மூலியம் போய் பார்த்தாலும் காரியம் நடக்கும். நம்ம நிறைய இருக்காங்க, ஆயிரக்கணக்கான முதலாளி இருக்காங்கண்ணா. எல்லாம் ஒன்று சேர்ந்தா இப்போ வந்து வடக்கு மட்டும் டெவலப் பண்ணணும் இல்லைங்க. டெவலப்பாக ஒன்றுமே இல்லை, அன்னூர் மட்டும் டெவலப்டு. நீங்கள் தான் டெவலப் பண்ணு. அந்த அம்மாவே வேணால் வருவாங்க. நமக்கு யாரும் எதிரி கிடையாது, நமக்கு எல்லோரும் வேணும், எல்லா அதிகாரி வேணும், எல்லாரும் வேணும். நம்ம யாராக இந்த கோயம்புத்தூருக்காக நமக்கு பாடு வர்றாங்களோ டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணணும். இப்போ கொடிசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க, ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம எல்லாத்தையும் முதல்ல வந்து பெரியவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். நம்மளுக்குள்ளே பேசுறது ஒன்றும் தீர்வாகாதுங்க, நம்ம சப்போர்ட்டு கிடைக்காது. ஒரு ஃபோன் பண்ணால் கலெக்டர் வந்து நிற்பார்னு பாரு, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அவங்களுக்கெல்லாம், நமக்கார் கொடுப்பான். அதனால் இது ஒரு மெயினாக எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னா என்னென்னா எல்லா தொழிலை மீட் பண்ணணும்,
ஆர்கனைசேஷன் இது பத்தாது. நம்ம ஒரு 50 பேர்னா 500 பேர் முதலாளியில் இருக்கணும். அப்போ தான் அரசாங்கம் பயப்படு, நம்ம கோரிக்கை நிறைவேறு. அதனால் நான் தாழ்ந்து கேட்டுக்கிறது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணு. அவங்களே கூப்பிடுவோம், வடக்கு பகுதி அந்த நிர்வாகமணிக்கு கூப்பிடுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தெற்கு பகுதிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு. எல்என்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சாஃப்ட்வேர் கம்பெனி வருது. எல்என்டி கட்டிகிட்டு இருக்கேன், டிசிஎஸ் வந்தாச்சு, இன்னொரு 4 சாஃப்ட்வேர் கம்பெனி வருது. இன்னும் டெவலப் தான் ஆகுது. இது நல்ல தரம். நமக்கு எல்லா முதலாளியும் சேர்த்து நம்ம போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். இல்லை லேட் போகிறதுக்கு மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்குது. அதுதான் வந்தேன். போர்டு மீட்டிங் ஒன்று போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு போர்டு மீட்டிங்லேருந்து வெளியில் வந்தேன். அப்படியா? ஆமாம். சரிங்க, ஓகே. 15 நிமிஷம் இருக்கலாம். சரிங்க, ஓப்பன் பண்ணிட்டு கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் போயிட்டு இருக்குது இன்ஜினியரிங் காலேஜில். கோவை மார்கழி திருவிழா 2024. இடம் செங்கப்பக்கோனார் திருமண மண்டபம், சுந்தராபுரம். நேரம் தினமும் மாலை 5:30 மணி முதல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொற்பொழிவாளர்கள். இந்த நிகழ்வை தீபம் இயற்கை யூடியூப் சேனலில் லைவாக நீங்கள் தினமும் கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம்.